இங்க ஒரு கும்பல் காட்டுப்பகுதியில வர்ற வண்டிகளை மறிச்சு கொள்ளை அடிக்க ரெடியா நிக்கிறாங்க. அதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டில் பன்னியோட ரத்தத்தை எடுத்து ரோட்ல ஊத்துறாங்க. அதுக்கப்புறமா அது பக்கத்துல ஒரு சைக்கிளை ரோட்ல கவிழ்த்து போட்டுட்டு கூடவே அவங்கள ஒரு பொண்ணையும் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி படுக்க வைக்கிறாங்க. அப்ப அதுல ஒருத்தி ஒரு வண்டி இப்போ அந்த வழியா வர்றதா சிக்னல் கொடுக்குறா. உடனே எல்லாரும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா கார்ல வர்றவங்க சாதாரணமானவங்க கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் லொகேஷனுக்காக சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ ரோட்ல கடந்த அந்த பொண்ணு பார்த்ததும் ஆண்டன் கார்ல இருந்து இறங்கி வந்து அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு இருக்கான். அவளோட நாடி துடிப்பு செக் பண்ணும்போது திடீர்னு யாரோ பின்னாடி நின்று அவனோட தலையில கண்ணு வைக்கிறாங்க. அப்போ தரையில கடந்த பொண்ணும் சடனா கண்ணு முழிச்சு அவனை பார்த்து சிரிக்கிறான். ஆண்டனுக்கு அப்பதான் நாம வசமா மாட்டிக்கிட்டோம்னு புரியுது. அவங்க கார்ல இருந்து அவனோட வைஃப் ஐராவையும் பணைய கைதியா பிடிக்கிறாங்க. ஐரா ஒரு டேலண்டான போலீஸ் ஆபீசரா இருந்தாலும் இப்போ அவ பிரெக்னண்டா இருக்கிறதால ரொம்ப கவனமா இருக்க வேண்டியதா இருக்குது. அவங்க மாஸ்க் எதுவும் போடாததை பார்த்து எப்படியும் சாட்சி யாரையும் உயிரோட விட மாட்டாங்கன்னு ஐரா புரிஞ்சுக்கா. அவங்க 5 பேர் இருக்காங்க. 5 பேரும் பொண்ணுங்க தான். அவங்க ஆண்டன் கிட்ட இருந்த பர்ஸ், ஐடி கார்டு, மொபைல் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா ஐரா கிட்ட இருந்த மோதிரத்தையும் கம்மலையும் பிடிங்கிட்டு அவளை கார்ல இருந்து கீழே தள்ளி விடுறாங்க. உடனே ஐரா தப்பிக்க ட்ரை பண்றா. ஆனா சடனா அதுல ஒருத்தி பிடிச்சு இழுத்துறா. அவங்க ஐரா கிட்ட பணத்தை எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்காங்க. ஆனா ஐரா எதுவும் சொல்ல முடியாதுன்னு மறுத்துறா. இதனால அந்த கொள்ளக்கார கும்பல் அவங்க 2 பேரையும் மண்டி போட வச்சு சுட்டு தள்ள முடிவு பண்றாங்க. அப்போ திடீர்னு ஆண்டன் தன்னோட பேங்க் அக்கவுண்ட்ல $3 மில்லியன் பணம் இருக்கிறதா போய் சொல்றான். அந்த ஒரு பொய்யால ஐராவோட உயிர் அப்போதைக்கு காப்பாற்றப்படுது. அப்போ அந்த வழியா ஒருத்தன் வர்றான். ஆண்டன் அவன் கிட்ட ஹெல்ப் கேட்க ட்ரை பண்றான். ஆனா அந்த கொள்ளக்காரங்க அவனை தடுக்காங்க. அவங்க எல்லாரும் ஒரு காரை சுத்தி நிக்கிறத பார்த்து அவனுக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. அவன் என்ன நடக்குதுன்னு கேட்கும்போது அந்த கேங்கோட பாஸ் அது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லி அவனை அங்க இருந்து அனுப்ப ட்ரை பண்றான். சரின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பும் போது அங்க ரோட்ல இருந்த பிளட்ட பார்த்ததும் ஏதோ தப்பா இருக்குதுன்னு உணர்ந்து அவனோட வண்டியை விட்டு கீழே இறங்கி வர்றான். அவன் ஆண்டனோட ஃபேஸ்ல இருந்த காயத்தை பார்த்ததும் உண்மையை புரிஞ்சுக்கிறான். உடனே போலீஸுக்கு கால் பண்ண போறேன்னு சொல்லி அவங்களை மிரட்டி அவங்க 2 பேரையும் அனுப்பி வைக்க சொல்றான். அப்போ ஆண்டன் ஐராவை கூட்டிட்டு கிளம்பலாம்னு போறான். அவ்வளவு நேரம் பொறுமையா இருந்த அந்த கேங் லீடர் பயங்கரமா கடுப்பாகி சடனா அவனை அங்கேயே சுட்டு கொண்டுடுறான். அதை பார்த்து அவங்க 2 பேரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏற்கனவே நிறைய கிரைம்ல சம்பந்தப்பட்ட அந்த கும்பல் எப்படியும் பணம் கொடுத்தாலும் உயிரோட விட மாட்டாங்கன்னு அவங்களுக்கு புரியுது. அவங்க ஐராவை பணைய கைதியா பிடிச்சு வச்சு ஆண்டன் கிட்ட பேங்க்ல இருக்கிற அந்த பணத்தை எடுத்துட்டு வர சொல்லி மிரட்டுறாங்க. அவங்க சீரியஸா சொல்றாங்கங்கறத காட்டுறதுக்காக அதுல ஒருத்தி ஆண்டனோட ஒரு ஃபிங்கரை கட் பண்ணி எடுத்துறான். பணத்தை ரெடி பண்றதுக்காக ஆண்டன் சிட்டிக்கு வந்ததும் உள்துறை அமைச்சகத்தை மீட் பண்றான். ஆனா ஆண்டனோட எல்லா சொத்தையும் வித்தா கூட $3 மில்லியன் அவனால ரெடி பண்ண முடியாது. அந்த டைம்ல கொள்ளக்காரங்க ஐராவை அவங்களோட மறைவிடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. கிடைக்கிற பணத்தை ஈக்குவலா ஷேர் பண்ணிட்டு பிரிஞ்சு போறதுதான் அவங்களோட பிளான் ஆயிருக்கும். ஆனா அந்த கொள்ளக்காரங்களுக்கு அவங்க பிடிச்சு வச்சிருக்கிறது ஒரு டேலண்டான போலீஸ் ஆபீசர்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது.